நீட் தேர்வு ரத்தென்றார், ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்தென்றார், ஆட்சிக்கு வந்தவுடன் விலைவாசி குறையும் என்றார், ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். செய்தாரா? செய்தாரா? பொம்மை முதலமைச்சர் செய்தாரா? பொம்மை முதலமைச்சர் செய்தாரா? இதை விடமாட்டோம், விடமாட்டோம். மக்களை ஏமாற்ற விடமாட்டோம், விடமாட்டோம். பொம்மை முதலமைச்சரே, பொம்மை முதலமைச்சரே, உங்கள் பொய்முகத்தை தோலுரித்து காட்டாமல் விடமாட்டோம், விடமாட்டோம் என்று உறுதியேற்கிறோம், உறுதியேற்கிறோம். அம்மாவின் ஆட்சியிலும் அம்மாவின் நல்லாசோடு நடைபெற்ற கழக ஆட்சியிலும் மழை வந்தது, புயல் வந்தது, அப்போதெல்லாம் மக்களுக்கு பல்வேறு வகையில் துணை நின்றோம், துணை நின்றோம். ஏணியாக நின்றோம், தோணியாக பணியாற்றினோம். தற்போதைய பொம்மை முதலமைச்சரின் ஆட்சியிலே 10 நாள் மழைக்கே தலைநகர் சென்னை பரிவித்தது, பரிவித்தது. தெருவெங்கும் தண்ணீர் தேங்கி நின்றது, தேங்கி நின்றது. கடலோர மாவட்டங்கள் எங்கும் பெரும் சேதம், பெரும் சேதம். மக்கள் விழிகளே கண்ணீர், கண்ணீர். வீட்டுக்குள்ளே தண்ணீர், தண்ணீர். தீய சக்தியின் ஆட்சியிலே தண்ணீரும் வடியவில்லை, மக்கள் வாழ்விலும் விடியவில்லை, விடியவில்லை. இந்த மக்கள் விரோத ஆட்சியை மாற்றுவோம், மாற்றுவோம் என்று உறுதியேற்கிறோம், உறுதியேற்கிறோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுகவினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக முதன்மை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர்கள் பலர் நேரடியாக மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஜெயலலிதா நினைவிடத்தில் தங்களுடைய மரியாதையை செலுத்தியிருக்கிறார்கள். அவ்வாறு மரியாதை செலுத்திய பிறகு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி அதிமுகவில் வழக்கமாக நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த உறுதிமொழி ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களை ஏமாற்ற விடமாட்டோம், பொம்மை முதலமைச்சரே உங்களுடைய போலி முகத்தை காட்டுவோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி இந்த உறுதிமொழியில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் குடும்ப ஆட்சியின் கொள்ளை கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று இன்று முதல் சபதம் ஏற்பதாகவும், அதிமுகவின் குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சியில் சிறப்பான பல திட்டங்கள், ஏழைகள் பசியார அம்மா உணவகங்கள், அம்மா மருந்தகம், மாணவர்கள் வளம் பெற மடிக்கணினி, தாலிக்கு தங்கம், பெண்களுக்கு இருசக்கர வாகனம் இத்தகைய அற்புதமான திட்டங்களை முடக்கி போட்ட தீய சக்தியை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் எனவும் அதிமுகவினர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் உறுதியேற்றனர். இது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தையும் எடப்பாடி கே. பழனிசாமி இந்த உறுதியின் மூலமாக பேசியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கூடிய சூழலில் அதிமுக தலைமையில் தான் மெகா கூட்டணி நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது ஏற்கப்பட்ட உறுதிமொழியின் மூலமாகவும் வெற்றி கூட்டணி, மெகா கூட்டணி அமைத்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்ற சூளுரைப்போம் எனவும், தமிழகம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலும் அதிமுகவே வெற்றி பெறும் என்ற ஒரு சூளுரையும் இன்றைய தினம் ஜெயலலிதா நினைவிடத்தில் இருந்தபடி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள். இந்த படைப்போட்டின் எப்படி வெல்லும் வெற்றி மூலம் என்ற உறுதிமொழியை எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள்.